ஹலோ ஆல் வெல்கம் டு அமலா ஃபேஷன். லென்த் வந்து 12.5 இன்ச் எடுத்துக்கோங்க. வேஸ்ட் லைன் கிட்ட 1/2 இன்ச் கட் பண்ணி நான் கிராஸாக கட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் 12.5 இன்ச் லென்த் இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல மட்டும் 1/2 இன்ச் கட் பண்ணி கிராஸாக லைன் போட்டிருப்பேன். அடுத்து வந்து நெக்கும் ஷோல்டரும் 5.2 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்கே ஆம்கோல் இது 5.2 இன்ச் இருக்கான்னு மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்கு வித்து வந்து 2.5 இன்ச் நெக்கு வித்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஆம்கோலோட லென்த் வந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க. நெக் லென்த்து இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் பார்க்குறோம். ஃப்ரண்ட் பார்ட் நெக் லென்த் வந்து 4 இன்ச் எடுத்துக்கோங்க. வித் வைஸ் வந்து 9 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பேக் பார்ட்டில் ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்ளதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா ஹூக் அண்ட் லூப்போ இல்லை ஜிப்பு அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த 1/2 இன்ச். ஓகேங்களா? அடுத்து வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங் போட்டு கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணோன்னா மெயின் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைனிங் வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? கரெக்டாக நல்லா அதை வச்சுட்டு நம்ம சுற்றிக்கும் 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது சில்க் ஃபேப்ரிக்குங்கிறதுனால த்ரெட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 1/2 இன்ச் விட்டு கண்டிப்பாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங் போட்டு நம்ம வந்து பெல் பின் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக 5 இன்ச் வித்து இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஃபோல்டிங்கில் 2.5 இன்ச்னா ஓப்பன் பண்ணும்போது நமக்கு 5 இன்ச் இருக்கும். அது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பெல் பின் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்குமே இதே மெத்தடு தான். நம்ம பெல் பின் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்லைன் சுற்றிக்கும் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்லைன் எப்பயுமே 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம். அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நான் இதில் வந்து டாப் ஸ்டிச் போட போகிறதில்ல. அதனால் நான் வந்து 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நாச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நாச்சஸ் வந்து கிராஸாக போட்டுக்கோங்க. நாச்சஸ் மெயினாக எங்கே போடணுன்னா அந்த கர்வ் இருக்கு இல்லைங்களா? அந்த கர்வ் கிட்ட தான் மெயினாக நாச்சஸ் போடணும் நம்ம. அப்போ தான் அந்த ரவுண்ட் நெக்கு நமக்கு அழகாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் ஓப்பன் பண்ணால் நம்ம லைனிங் மேலே ஸ்டிச்சஸ் விழுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக அந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா? அந்த இடத்துல லைனிங் மேலே ஸ்டிச்சஸ் விழணும். நம்ம உள்ளக்க ஜாயின் பண்ணியிருக்கிறது லைனிங் சைடு வரணும். அந்த ஃபேப்ரிக் வந்து அந்த 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? அது லைனிங் சைடு வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டா இதுக்கு மேலே நான் டாப் ஸ்டிச் போட மாட்டேன். எனக்கு இப்படி ஸ்டிச் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சுற்றிக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் ஸ்டே ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க மெயின் ஃபேப்ரிக். அவ்வளோதான் கட் பண்ணிட்டா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா? இதேமாரி நீங்கள் பேக் பார்ட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணி ஸ்டிச் அந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து ஜிப்பை அட்டாச் பண்ணிக்கலாம். ஜிப்பில் வந்து கரெக்டாக எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டுட்டு கரெக்டாக அது வந்து ஜிப்பு வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் சைடு இருக்கணும். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்லைன் கிட்ட ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜிப்பு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜிப்போட கார்னரில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணுறது இன்விசிபிள் ஜிப்பு. ஓகேங்களா? அதுக்கு இந்த மெத்தட் தள்ளி ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ஜிப்பு ஒட்டிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது ஜிப்பை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி மூவ் பண்ணும்போது நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா? அது போடாமல் பண்ணிங்கன்னா அந்த கரெக்டான லைனில் வந்து விலகி வந்துடும். அப்போ நம்ம கஷ்டமாக இருக்கும். பிகினராக இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு இன்விசிபிள் ஜிப்பு கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு சைடும் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜிப்பை லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜிப்பை லாக் பண்ணிவிட்டு நம்ம நெக்லைன் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்லைன் கரெக்டாக அந்த ரவுண்ட் நெக்கு கரெக்டாக வச்சுட்டு நம்ம கீழே வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். கரெக்டாக நெக்லைன் கரெக்டாக வச்சுட்டு கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். அந்த ஜிப்பில் இன்னொரு சைடு அட்டாச் பண்ண மாதிரி இருக்குங்களா? அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஜிப்பை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இன்னொரு சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2வது வந்து நான் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறேன் இல்லைங்களா? எனக்கு இப்படி ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு அது கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜிப்பு ஒட்டி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேப்ரிக் அந்த கார்னர் விட்டு ஜிப்பு மூவ் ஆகி வந்துடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இன்னொரு ஸ்டிச்சஸ் போட சொன்னேன். இப்போ தெரியுது பாருங்கள் டிஃப்ரென்ஸ். ஸ்டார்டிங்கில் கரெக்டாக இருக்குது. அப்புறம் மெயின் ஃபேப்ரிக் தெரியுது இல்லையா? அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஜிப் ஒட்டிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்விசிபிள் ஜிப்பு ஸ்டிச் பண்ண நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக அதேமாரி மெயின் ஃபேப்ரிக்கும் ஜிப்பும் கரெக்டான லைனில் வச்சு நான் நெக் லைன்ட்ட ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து ஜிப்பு மூவ் பண்ணி அது எப்படி மூவ் பண்ணுறேன்னு பாருங்கள்.
அந்த இன்னொரு ஹேண்டில் நம்ம மூவ் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் விழுந்துரும். நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. கரெக்டாகவும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இன்விசிபிள் ஜிப் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்துட்டு இது வந்து கீழே வந்து ஜிப்பை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே வந்து அந்த ஜிப் ஓப்பன் பண்ணும்போது கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லாக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்த வந்து நீங்கள் மடக்கி ஹெம்மிங் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் பிங்கிங் சிசர்னு ஒன்று இருக்குது, ஜிக்ஸாக் ஷேப்பில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து கீழே வந்து பாட்டம் பார்க்கலாம். லென்த்து வந்து 25.5 இன்ச், வித்து வந்துட்டு 68. ஓகேங்களா? சிங்கிள் ஒரு லைனில் ஒரு சைடுக்கு 68. அப்போ 2 சைடுக்கு எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 68 இன்ச்சஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம பேக் பார்ட் போட்டுட்டு பேக் பார்ட்டில் வந்து குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சு கொடுத்த பட்டு பாவாடை சட்டை. அதில் உள்ள மெட்டீரியல் அப்படியே என்னை யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ளீட்லாம் வச்சா நமக்கு வித்து ரொம்ப இருக்கிறதுனால நான் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்து வந்து குட்டி குட்டி ஃப்ளீட்டாக நான் வந்து ஃபுல்லாக நான் வேஸ்ட் லைன் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு இதை வந்து அந்த ஃபோல்டிங்குள்ளே நான் மூவ் பண்ணுறேன். உள்ளக்க தள்ளும்போது நமக்கு குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக வரும். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். பட் ஆனால் இங்கே இந்த ஃப்ளீட்ஸ் தான் வைக்கணுன்றது கிடையாது. நீங்கள் வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வைக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு உங்களோட இஷ்டம். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். எனக்கு வித் வைஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். இங்கே கேதர்ஸ் வச்சா கூட இந்த ஃபேப்ரிக் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் அழகாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ குட்டி குட்டியாக வச்சுமே நான் வந்து வேஸ்ட் லைன் கிட்ட எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக ஃபேப்ரிக் இருந்தது. அதை நான் ரொம்ப குட்டி குட்டியாக வச்சு உள்ளக்க மூவ் பண்ணி நான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பாருங்க, நான் வேஸ்ட் லைன் இங்கே வந்து 1.5 இன்ச் நான் அலவன்ஸே விடலை. ஏன்னா எனக்கு வித் வைஸ் அந்த பாட்டம் ஃபேப்ரிக் வந்து நிறையவே இருந்துச்சு. ஸோ இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃப்ளீட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ஆக்சுவலாக இது பிடிச்சிருந்தது. கஸ்டமருமே லைக் பண்ணாங்க. அடுத்து வந்து லைனிங் வந்து இதில் வந்துட்டு நான் ஒரு 45 வித்தில் வந்து நான் லைனிங் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட வித்து அளவுக்கு நான் லைனிங் எடுக்கல. அதோட கம்மியாக எடுத்துக்கிட்டேன். லைனிங் வந்து கொஞ்சம் அங்கங்கே ஒரு ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளீட்ஸாக வச்சு நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி ஃப்ளீட் அட்டாச் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு மேலேயே இந்த ஸ்டிச்சஸ் லைனும் வரணும். அது பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்தால் நமக்கு ஃபேப்ரிக்கில் அந்த ஸ்டிச்சஸ் தெரியும். அதுமாரி கீழே ஃப்ளீட்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃப்ளீட்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், நான் லைனிங்கும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து அந்த எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிவிடுங்க. எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணால் ஓவர்லாக் போட ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிறேன். இதேமாரி நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டும் இதே மெத்தடு தான். நீங்கள் இதேமாரி ஃப்ரண்ட்லேயுமே ஃப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து யூஸ்வலாக நீங்கள் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து போட்டுட்டு வித் வைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக 4 இன்ச் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் சைட்லேருந்து 4 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட ப்ளவுஸ் ஸ்லீவோட பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதை மார்க் பண்ணுறேன். எந்த இடத்துல மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ஆம்கோல் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் கீழேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஃபோல்டிங் சைடு வந்து அந்த பேட்டர்ன் நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க. ஏன்னா ஃபோல்டிங்கில் இருக்க கொஞ்சம் உள்ளக்க இருக்க ஃபேப்ரிக் கரெக்டான ஃபோல்டிங்கில் இருக்கான்னு தெரியாது. ஸோ அதனால் 1/4 இன்ச் கீழே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதேமாரி இந்த ஃபோல்டிங் சைடில் அந்த பேட்டர்ன் அப்படியே மூவ் ஆன் பண்ணி இங்கேருந்து நான் வந்து ஸ்லீவை வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணி அந்த லைனோட நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கீழேயும் அதேமாரி லைன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்லீவ், இந்த பஃப் ஸ்லீவ் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறேன். இதோட லென்த் வந்து பெரியவங்களுக்கு தைக்கும்போது 6 இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் பாப்பாவுக்கு வந்து 3 இன்ச்சுக்கு தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் குட்டியாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ஃப்ராக் நான் ஸ்டிச் பண்ணுறது வந்துட்டு 7 இயர் கேர்ள் பேபிக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாகவும் இருந்தது. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிட்டு சென்டர் நாச் போடுங்க. அப்புறம் அடுத்து வந்து நம்மளோட பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பெல்ட்டு நம்ம கட் பண்ணோம். அந்த கீழே இருக்கு இல்லைங்களா நம்ம ஸ்லீவ் ரெண்டு, அதை கரெக்டாக கட் பண்ணிட்டு வித் வைஸ் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. பெல்ட் வந்து 2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை எடுத்து நம்ம லைன் போட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடுக்கான பெல்ட் தான் ஸ்லீவுக்கு. ஓகேங்களா? இன்னொரு சைடு ஸ்லீவுக்கான பெல்ட்டும் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இன்னொரு ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களால் பார்க்க முடியும். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். பெல்ட் வந்து ஃபஸ்ட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணி சென்டர் நாச் போட்டுக்கோங்க. சென்டர் நாச்சிலேருந்து 1½ இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க 2 சைடுமே. ஓகேங்களா? இந்த 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1½ இன்ச் 1½ இன்ச் 3 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து இன்னும் இந்த சைடு 1½ இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் இந்த 3 இன்ச் கேப்பில் தான் அந்த குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வைக்கணும். குட்டி குட்டியாக நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு பஃப் வந்து அழகாக கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் பெருசாக வைக்கும்போது பஃப் அந்த அளவுக்கு எம்போஸ்டாக இருக்குமான்னு கேட்டால் அது வராது. நீங்கள் இதுமாரி குட்டி குட்டியாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த லைன் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பெல்ட்டை வந்து டர்ன் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ஃபோல்ட் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் மேலே அந்த ஃபோல்டிங் வச்சு நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் மேலே அந்த ஃபோல்டிங் இருக்கணும். அந்த ஃபோல்டிங்கில் எட்ஜில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் போட்டால் கூட அது நல்லா இருக்காது பார்க்க. அந்த எட்ஜிலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் லேஸ் அந்த மாதிரி எதாவது வச்சு கூட நீங்கள் வந்து அதை அழகுபடுத்திக்கலாம். அவ்வளோதான். ஓகே. இப்போ எனக்கு பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சிங்களா. இது வந்து நம்ம பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கும் ரெடி பண்ணிட்டோம். அதை வந்து ஷோல்ட்ரு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு எப்பயுமே ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே தான் 2 சைடுமே முடிக்கணும். ஓகேங்களா? பிகினராக இருக்கவங்களுக்கு வரலைன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக் லைனும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் ஓவர்லாக் போட்டுக்கிறேன். ஓவர்லாக் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறது பேக் சைடு வச்சு ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணால் ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஒரு சைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. நம்மளோட ஸ்லீவோட சென்டர் நாச்சும் ஷோல்டரோட சென்டர் நாச்சும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த நடுவில் இருக்க ஃப்ளீட்ஸ் வந்து ஃபேப்ரிக் வந்து அந்த இடத்துல நீங்கள் ஃப்ளீட்ஸாக வச்சுக்கோங்க. இதுவும் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக தான் வைக்கணும். கரெக்டாக அந்த கார்னர் வந்து ஸ்லீவோட கார்னரில் நமக்கு டச் ஆகணும். ஓகேங்களா? எவ்வளோ குட்டி குட்டியாக வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது அழகாக இருக்குது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப குட்டியாக பஃப் அழகாக வந்திருக்கு. இந்த சைடு வந்து கரெக்டாக வச்சு இந்த எக்ஸஸ் உள்ளது இந்த சைடு நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சைடு எனக்கு கையில் வைக்கிறதுக்கு வரல. ஸோ அதனால் வந்துட்டு நான் பின் யூஸ் பண்ணி நான் வைக்கிறேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து த்ரெட் கட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ராங்காக ஸ்டிச் போட்டால் த்ரெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் அது. ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், த்ரெட்டு கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு குட்டி பஃப் கிடச்சிருச்சு. நல்லா இருக்கு இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. இதுலேயுமே ஓவர்லாக் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். 2 சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பஃபோட அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வீடியோ எதிர்பார்க்குறீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம வேஸ்ட் கிட்ட வந்து ரோப் கட்டுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 2.5 இன்ச் வித்தில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 20 இன்ச் லென்த்தில் நான் இது கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இது வந்து நம்ம ஃபோல்டிங் உள்ளக்க வந்து ரைட் சைடு இருக்கணும், மேலே ராங் சைடு இருக்கணும். ஓகேங்களா? இது கார்னரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. முடிக்கும்போது அது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை நோட் பண்ணுங்கள். முடிக்கும்போது இப்படி கர்வ் பண்ணி நம்ம வளைச்சி கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் அவ்வளோதான் கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்னொரு சைடு பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ராங் சைடு மேலே ஸ்டிச்சஸ் இருக்குது, உள்ள ஃபோல்டிங் வந்து ரைட் சைடாக இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டு திருப்பும்போது நமக்கு ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நான் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து நம்ம நாட் திருப்புற ஒரு டூல். ஓகேங்களா? இந்த டூல் யூஸ் பண்ணி அதில் ஒரு கம்பி இருக்கும், அதில் லாக் பண்ணி
நம்ம வந்து ஃபேப்ரிக் இழுத்தோம்னா நமக்கு அழகா வந்துரும். நம்ம ப்ளவுஸ்க்கு நாட் ஸ்டிச் பண்றதுக்குலாம் இந்த டூல் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப தின்னான த்ரெட் கூட உங்களால ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்லீவ் ரவுண்டு 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஆம்கோலோட ரவுண்ட் வந்து 6.5 இன்ச். நான் சொல்றது ஒன் சைடுக்கான அளவு. ஓகேங்களா? அடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம இந்த நாட் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அது வந்து நம்ம வேஸ்ட் லைனுக்கு மேல ஃப்ளீட் வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு மேல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா வச்சுக்கோங்க. சுருக்கம் எதுவும் இல்லாம ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து லைனிங்கும், மெயின் ஃபேப்ரிக்கும் கரெக்ட்டா ஈவனா வச்சு எடுத்துட்டு வாங்க. வேஸ்ட் லைனுக்கு கீழ ஒரு 4 இன்ச் வரைக்கும் கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணிட்டு, லைனிங்க விட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக் மேல ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? இதுவுமே ஒரு 1/2 இன்ச் இல்லன்னா 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இது சில்க் ஃபேப்ரிக் இருக்கிறதுனால த்ரெட் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த மாரி நீங்க ஃப்ராக் ஸ்டிச் பண்ணும்போது, நீங்க வந்து ஓவர்லாக் போட்டுருங்க. ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னா, நீங்க வந்து நம்மளோட சிசர் வாங்குற கடையில பிங்கிங் சிசர்ன்னு கேளுங்க. ஜிக்ஸாக் ஷேப்ல இருக்கும். அத வாங்கி கட் பண்ணிட்டீங்கன்னா, த்ரெட் வந்து வரவே வராது உங்களுக்கு. ஓகேங்களா? இதுக்கு மேல இன்னொரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம லைனிங் ஃபேப்ரிக் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ மெயின் ஃபேப்ரிக் வந்து உள்ள தள்ளிட்டு லைனிங் மேல மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? நம்ம ஃபுல்லா 2 சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம். அவ்வளோதான். நெக்லைன் எம்ப்டியா இருக்கிறதுனால நான் வீட் பீடும், சுகர் பீடும் யூஸ் பண்ணி அங்க லைட்டா ஹேண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த வீடியோ எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. என்னால எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.